Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன சேலஞ்ச்ன்றத சொல்லுங்க. கொரியன் மேகி சேலஞ்ச். அது ஸ்பைசி மேகி. அது மாதிரி கொரியனாலே ஸ்பைசி தான். அதனால ஸ்பைசி மேகி. சேலஞ்ச் வீடியோ எடுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கோம். அந்த சேலஞ்ச் வீடியோ எப்படி இருக்குன்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இப்போ அந்த மேகியை பர்ச்சேஸ் பண்ணா நாங்க போறோம். என்ன மேகி போறோம்? வாங்க போலாம். என்ன யார் எப்படி ஜெயிக்க போறா இல்ல யார் தோக்க போறா அப்படின்றது நீ தோத்துருவே. நான் ஸ்பைசி கிங் குவீன். ஸ்வீட்னா நம்ம ஜெயிச்சிரோம். இவங்க வந்து எப்படின்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த பிஸ்கட் மாதிரி சிப்ஸ் மாதிரி அதே இது இங்க பாரு. நானும் சாப்பிட்டா நம்ம நாக்குலாம் எரியும்ல அது. வாங்கிக்கலாமா? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஜூஸ் வந்து நம்ம அதை சாப்பிட்டு காரம் இல்லாம நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியலன்னா அந்த ஜூஸை குடிச்சு யார் தோக்குறாங்களோ அவங்க ஜூஸ் குடிச்சிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கோங்க. சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யார் எந்த மூலையில் போய் நாக்கை தொங்க போட்டு போகிறாங்கன்னு தெரிய போகிறதில்ல. அதுக்காக ஜூஸ் எடுத்து ஃபஸ்ட்டு யார் குடிக்கிறாங்களோ அவங்க தான் தோத்ததாக அர்த்தம். ஜூஸை குடிக்காமல் யார் அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நூடுல்ஸ் பாயில் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் இந்த சீசனிங் ஆயில் மிக்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி ஆகிடும். நம்ம ஊரில் இது தனியாக தராங்க. நம்ம ஊரில் இது மட்டும்தான் தருவாங்க. ஸோ செகண்ட் யார் எந்த மூலையில் போய் கவர போகிறாங்க. நான் நீர் போட்டா நல்லா இருக்கும். பாத்ரூம்ல கூட இருந்துருவேன். இந்த சேலஞ்சில கல்லுன ரீசனே அதானே. என்ன தேர்ட் ஒன்னு போட்டுறவா? போட்ரு. பத்திட்டு போடு. ஒரு புடி. ஏ ஸ்லேட்டா. இது காமெடிக்கு மட்டும் தான். இது காமெடிக்கு மட்டும் தான். வைக்கல போ. சொல்லு காமெடிக்கு மட்டும் தான். இது மட்டும் பாரு டார்க் கலரா இருக்கு. எல்லாமே ஓகே. அதோட கலருக்கு சாப்பிடுறாங்க. காலி பண்ணியாச்சு. சாப்பிட்டு காலி பண்ணனும். கவர் காலி பண்ணி பெரிய பேச கூடாது. சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் எடுத்து குடிறாங்களோ அவங்க அவுட். பர்பி இருக்கு, தண்ணி இருக்கு, ஜூஸ் இருக்கு, மில்க் ஷேக்ஸ் இருக்கு. பாத்துக்கோங்க. பர்பி, ஜூஸ், தண்ணி எல்லாமே இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்களோ அவங்க அவுட். இல்ல ஆரம்பிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். சாப்பிடலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம குக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் தெரியாது லைக் போக ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? ஆளமே இல்ல. ஏறு மண்டைக்கு ஒரு காரை நிக்கிது போல அப்படியே. இது எப்படி இருக்கு தெரியுமா? இப்பி நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்கு. புளிப்பு. நம்ம தான் முடியல. ஏசப்பா மை ஜீசஸ் காப்பாத்து. யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ சாப்பிடாம ஆஃப் பண்ணாலும் ஓகே. எடுத்து குச்சிலாமா தோணுது. குடிச்சு
கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும் கலந்து. ஆக்சுவலி எனக்கு கல்லன்னு தண்ணி வருது. இப்பதான் உன்னை பத்தி ஸ்பைசி குயின்னு பெருமையா சொன்னேன். நீ சாப்பிடு. நான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடுங்க. டைம் இருக்கா? என்னால முடியல. ட்ரை பண்ணு. ஏய் நீ போய். ஓகே. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. 2 பேரும் நம்ம எப்படியாச்சும் ஊத்தினுக்குறாங்க. காரமா தெரியல. செம்ம கண்ணுக்கெல்லாம் காரமா காமிச்சு. தெரியலையா? அவன் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறேன். மொட ஃபுல்லா சாப்பிடலனா அவ்வளவுதான். வேஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. வயிறு எரியுது. எடுத்துடலாமான்னு பாக்குறேன். பட் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன தோல்விய இவ்வளவு கூலிங்கா குடிச்சோம் அந்த காரம் வந்து நாக்குல தண்ணி நடமாடுது. குடிச்சிரு. ஏன்னா காரம் சாப்பிட்டு கூலிங் குடிச்சோன்னா காரம் ஹெவியா தான் ஆகும். நீ அதுக்கு வந்து வாயை கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் எரியுது. செம்மையா இருக்கு கைஸ். எங்க அம்மா வீட்டுல காரம் போடலாம் சாப்பிட மாட்டா. ஆக்சுவலி தண்ணி குடிப்பேன். ஐயோ அந்த அளவுக்கு ஸ்பைசியே தெரியல. இப்பதான் சொன்ன கண்ணு கலங்குங்க. அப்படியே இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா வயிறு எரியுது. எக்ஸலண்டா இருக்கு. ஓ இல்ல ஐயோ பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கான். நான் தோத்துட்டேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து சாம் வந்து அவுட் ஆயாச்சு. அவனால டாலரேட் பண்ண முடியல அந்த காரத்தை. அவ்வளவு காரமா இல்ல மம்மி. சாப்பிடுப்பா சாப்பிடு. அதான் சாப்பிடு. அப்படியே வச்சு நிக்கிறியா? அவ்வளவு காரம் இல்லைன்னு ரவுண்ட் அது டக்குன்னு ஸ்வீட் நெக்ஸ்ட் மோல சாப்பிடுறேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு சாங் மாறிட்டு இருக்கா அஸ்விதா. ஸ்வீட் பேக்கெட் ஓவர் பண்ணிடலாமா? அஸ்விதா அவுட். ரவுண்ட் பாத்தீங்கன்னா மேடம் அவுட் ஆயிட்டாங்க ரெண்டாவது. இந்த சேலஞ்சோட வின்னர் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா. சொன்ன மாதிரி டேஸ்ட் இல்ல. ஸ்பைசி நீ யாராலும் அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி that much of spicy lover. அதே மாதிரி வந்து ஸ்வீட் அதிகமா யார் சாப்பிடுறன்ற ஒரு சேலஞ்ச் வைப்போம். ஆமா நான் அந்த விளையாட்டுக்கு வரல. நான் இப்பவே தோத்துறேன். நான் தான் ஜெயிப்பேன். இந்த வீடியோ வந்து ஃபைனலாக வந்து முடிஞ்சிச்சு. இதில் வின் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சோட வின்னர் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். ரொம்ப ஓரளவுக்கு வந்து அதை சாப்பிட முடியல. 2 வாய்க்கு மேலே வச்சுன்னா அப்படியே மண்டைக்கு ஏறுது காரம். ஆனால் இவங்க ஃபுல்லத்தையும் எப்படி சாப்பிட்டு முடிச்சாங்க தெரியல. ஏன்னா ஸ்பைசி இல்ல. நான் இன்னுமே குடிக்காம ஜூஸ் அப்படியே வச்சிருக்காங்க. ஓப்பன் கூட பண்ணல. அப்பனா வந்து ஸ்பைசில வர எவ்வளவு இருக்காங்கன்றது நீங்களே பாத்துக்கோங்க. ஏன்னா ஜெனரலாவே இந்த மாதிரி ஸ்பைசி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுவேன். இன்னமும் காரம் அப்படியே வயிறு எரியுது. என் வயிறு எரியுதுல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன சேலஞ்ச் வீடியோ போடலாம்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை. பை.